வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் பழைய புக்கு இல்லை மேகசின் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு எப்படி ஒரு அழகான கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அந்த ஓல்டு புக்கு அப்புறம் க்ளூ இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஒரு பழைய நாவல்லேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்படி ஃபஸ்ட்டு ஒரு பாதியிலேருந்து சென்டரில் கொண்டு வந்துட்டு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருந்து ஏற்கனவே மடித்ததுக்கு நேர்கோட்டில் வர மாதிரி இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மொத்தமாக இப்படி பாதியாக மடித்து அந்த புக்கோட இந்த எண்டு இருக்கு இல்லையா, அதோட ஸ்ட்ரைட் லைனில் வரணும். அந்த மாதிரி மடிச்சுக்கணும். இதே மடிப்பு தான் புக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் நம்ம மடிக்கணும். மேலேருந்து ஒரு பாதி, அப்புறம் கீழேருந்து கொண்டு வந்து மடிச்சுட்டு அப்புறம் இது அப்படியே உள் பக்கமாக மடிச்சிடணும். ஒவ்வொரு மடிப்பையுமே நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ புக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் அதோட கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் புக்கிலேருந்து கொஞ்சம் எடுக்கும்போது லெஃப்ட் சைடில் நல்லா ஒட்டி இருக்கணும். தனித்தனி பேப்பராக வராத மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த கிராஃப்ட் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி புக் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேகசின் எது இருந்தாலும், உங்களோட பழைய நோட் ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணலாம். எந்த சைஸ் புக்கு எந்த சைஸ் நோட்லேயும் பண்ணலாம். நம்ம எந்த சைஸ் எடுக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளோட ஃபைனல் ப்ராடக்டோட சைஸ் மாறும். ஸோ இதே மாதிரியே அந்த எண்டு வரைக்கும் நம்ம மடிச்சுட்டே வர வேண்டியதுதான். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கடைசி வரைக்கும் நான் ஃபுல்லாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மடிச்சாச்சு. கடைசியில் ஒரு 2-3 பேஜ் தான் இருக்குது. அதையும் இதே மாதிரியே மடிச்சுக்கணும். ஸோ நீங்கள் மேகசின் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே நிறைய கலர்ஸ் இருக்கும். அது இன்னுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக பிரிண்டட் புக் மட்டும் வச்சு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ, எந்த புக் வீட்டில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக மடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது மாதிரியே கொஞ்சம் ஒரு 15-20 பேப்பர் இருக்கிற மாதிரி இன்னொரு இதே மாதிரியே மடித்து வச்சுருக்கேன். ஸோ இதோட சென்டரில் கொஞ்சமாக க்ளூ போட்டு இப்படி ஒட்டிக்கணும். இந்த மாதிரி ஏன் நான் இன்னொரு சின்ன பீஸ் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா அப்போ தான் ரவுண்டாக ஒரு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான். ஸோ இதை கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஸோ இதுதான். இதே நீங்கள் அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒட்டினீங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். பீட்ஸோ இல்லை சின்ன சின்ன கலர் ஃப்ளவர்ஸ் எது இருக்குதோ நீங்கள் அதை ஒட்டிக்கலாம். நான் என்கிட்ட இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இருந்ததுனால நான் அதை அங்கங்கே ஒட்டுறேன். ரேண்டமாக ஒரே மாதிரி இல்லாமல் ரேண்டமாக அங்கங்கே அந்த நியூஸ் பேப்பர் கலருக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டினோம்னா அது கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். இதே மாதிரியே நான் சுற்றி அங்கங்கே இந்த மாதிரி ஒட்டியாச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பழைய தேவையில்லாத புக்கை வச்சு ஒரு அழகான ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் பண்ண முடியும். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.